السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்று இரவு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? யகீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய துஆ எந்த விதத்திலே அல்லாஹ்விடம் கபூலாகின்றது என்பதனை நபி அவர்கள் ஹதீஸ்களினூடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் துஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதே போன்று அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை விட்டும் அல்லாஹ் அந்த துஆவின் மூலமாக அந்த மனிதரை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அதே போன்று இன்னும் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளை மறுமையுடைய நாளிலே அந்த மனிதர் அந்த துஆவினுடைய பலனை அடைந்து கொள்வார்கள் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவுக்கு நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் துஆக்களை கேட்கின்ற பொழுது யகீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்போம். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஒரு போதும் வீணாகுவதில்லை. ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் அந்த துஆவினுடைய பலனை நமக்கு வழங்குகின்றான். இந்த துஆ மிக முக்கியமான துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் இந்த துஆவை ஓதுவோம். மிகவும் சிறந்த துஆ, அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ.